இன்றைக்கும் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அப்படி 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக காலம் நிறைவேறிற்று. எப்பொழுதுமே பரிசுத்த வேதாகமம் பல காலகட்டத்தை நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார் அல்லவா. நாம் வாழ்கிற இந்த காலம் கிருபையின் காலம். இப்போ யார் வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற மனுஷனும் இயேசுவே என்னை மன்னியும், நான் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பானால் அவனுக்கு கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் இந்த கிருபையின் வாசல் அடைபடும். அது இன்றைக்காக இருக்கலாம், பாருங்கள், இன்றைக்கு காலை பொழுதாக இருக்கலாம். ஆனபடினால்தான் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், காலம் பொன் போன்றது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேகமாய் சுவிசேஷ வேலைகள் நடைபெறுகிறதுக்கு காரணம் அதுதான். சில வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அரசு அலுவலகங்கள் அல்லவிட்டால் தனியார் அலுவலகங்கள் நமக்கெல்லாம் நல்லா புரியும்படி ஒரு வார்த்தை சொன்னால் ரேஷன் கடை. அதுக்கு திடீர்னு நீங்கள் அவெல்லாம் வேகமாக போவீங்க, அங்கே என்ன செய்திருக்கோம், பூட்டி இருக்கும். அல்லவிட்ட பேங்குக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் உண்டு, நீங்கள் அவெல்லாம் போவீங்க, அங்கே அம்மா மணியை பாருங்கம்மா, அவ்வளோதான், நாங்கள் கவுண்டர் என்ன செய்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படிம்பாங்க. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவ்வளோதான், என்னது முடிந்தது அப்படிம்பாங்க. இதே போல் பாருங்கள், பரலோக ராஜ்யமும் இன்றைக்கு வாசல் திறந்து இருக்கிறது. பிரைஸ் காட். அதுக்காக கரங்களை உயர்த்தி ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இது க்ளோஸ், ஒரு நாள் க்ளோஸ் ஆக போகிறது, ஒரு நாள் இந்த டோர் என்ன செய்ய போகிறது, அடைய போகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு கிருபையின் காலம், இன்னைக்கு வாசல் திறந்திருக்கிறது. யார் வாசல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாசல். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ காலம் நிறைவேறிற்று, அவ்வளவுதான். இது கிருபையின் காலம், இது கிரேஸ் பீரியட், இது கிருபையின் காலம். ஒரு காலத்தில் மனிதன் மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தான், அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம் இருந்தது. பாருங்கள், இப்பொழுது நாம் ராஜாக்களின் காலம், தீர்க்கதரிசிகளுடைய காலம். இது கிருபையின் காலம், இயேசு கிறிஸ்துனுடைய காலம். இது சபையின் காலம். இன்னைக்கு இது விசுவாச பிள்ளைகளுடைய காலமாக இருக்கிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று. 2வது, தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள் சமீபமாயிற்று. அந்த வார்த்தைக்கு அவருக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஆயிற்று? சமீபம் ஆயிற்று. தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள், இனியும் நாட்கள் செல்லாது, இனியும் காலம் ரொம்ப செல்லாது. தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று. 3வது பாருங்கள், ஏன்னா இந்த ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணும்பொழுது சீஷர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? இதோ நான் சீக்கிரமாக வருவேன் என்று சொல்லுகிறீரே, இது எப்போ சம்பவிக்கும் என்று சொன்னவுடன் இயேசு சொன்ன ஒரு நீண்ட பட்டியலை நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். என்னென்னா பாருங்க, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பாருங்கள் உண்டாகும் என்று சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. அந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனபடினாலே தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள் சமீபமாயிற்று. சபையினுடைய அல்லவற்றில் கிறிஸ்தவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு மனுஷன் சர்ச்சைக்கு வரணும். சிலவங்களாம் நினைப்பாங்க, ஐயா நானும் உங்கள் சபையில் சேர விரும்புகிறேன் ஐயா, என்னையா செய்யணுமாங்க. எங்கள் சபையில் சேர்றதுக்கு ஃபார்மாலிட்டி ஒன்றும் கிடையாது, ஃபார்ம் ஒன்றும் கிடையாது ஐயா, நீ உண்மையாக மனம் திரும்பினா போதும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டா போதும், பாருங்கள், நீ ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், நீங்கள் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்றால் போதும், சபை கூடுகையிலே நீங்கள் விட்டுவிடாமல் வந்தால் போதும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்கள் பேரை கர்த்தர் எங்கே எழுதுகிறாரு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன்.
ஆமென். ஆனால் பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தேவையான பதிவேடுகள் எல்லாம் உண்டு. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானஸ்நான சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அல்லவிட்ட திடீர்னு உங்களுக்கு ஒரு திருமண சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இங்கே நேர்த்தியாக வைத்திருக்கிறோம். நான் சொல்லுகிற காரியம், சிலவங்க வந்து சந்தேகத்தில் கேட்பாங்க, சபையில் சேரணும் ஐயா, எவ்வளோ பணம் கட்டணும் வாங்க. அதுதான் இலவசம். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா அல்லையே சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், அப்படியானால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆமென், கிறிஸ்தவத்தினுடைய முதல் படி, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சு கேளுங்க, கிறிஸ்தவத்தினுடைய முதல் படி மனம் திரும்புதல். நீங்க இன்னும் மனம் திரும்பாட்டா இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில கால் வைக்கல. கரங்களை வியத்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மனம் திரும்புதல். அந்த காலத்தில் என்னன்னாக்கி அவன் 7 படி உண்டாம். சோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7 உபதேசங்கள். அதில் ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல். அதனால தான் பாருங்கள், யோவான் பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஞானஸ்நானம் எடுக்க வந்து நின்ன ஜனங்கள்லாம் நாங்கள் என்ன செய்யணுங்கிறாங்க. நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக கரங்களை வீத்தி அல்லையா சொல்லுங்களேன். அப்போ மனம் திரும்புதல். இப்போ மனம் திரும்புதல்னா என்னன்னு அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ பாருங்க, நேர யூ டர்ன் போடுறது. இங்கேருந்து நாகர்கோயில் போகணும்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே என்ன செய்வீங்க, பஸ் ஏற அந்த பக்கம் போவீங்க. திடீர்னு இல்லை பாருங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நாளைக்கு போனோன்னா மனம் மாறி என்ன செய்கிறீர்கள், வருகிறீங்க. இதே போல தான் குடிக்கிற மனுஷன், பாவத்தில் மூழ்கி இருக்கிற மனுஷன், அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன், பாருங்கள், உலக நம்முடைய பிதாக்கள் என்ன செய்தாங்களோ அந்த முறையை அனுசரித்து கொண்டிருந்த நம்ம சுவிசேஷம் நமக்கு வந்தவுடன், நம்ம காதில் கேட்டவுடன் அப்படியே டேன் ஆகிறோம் பார்த்தீங்களா, அப்படியே மனம் திரும்புகிறோம்ல. குடிக்கிறவன் குடியை விட்டு என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான். விபச்சாரம் பண்ணுகிறவன் விபச்சாரத்தை விட்டு விட்டு என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான். சூதாடுகிறவன் அல்லவட்ட சீட்டு விளையாடுகிறவன் அந்த சீட்டாட்டத்தை விட்டு என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அந்த கெட்ட வார்த்தையை விட்டுட்டு என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான். சினிமா பிரியர்கள் சினிமா பார்க்கறத விட்டுட்டு என்ன செய்கிறார்கள், மனம் திரும்புகிறாங்க. சீரியல் பிரியர்கள் சீரியல் பார்க்கறத விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் யாருடையது என்று சொன்னா, யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லவிட்டால் மனம் திரும்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, டேன் ஆவி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஆமென். இப்போ மனம் திரும்பினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க சொல்லுவாங்க, நான் மனம் திரும்பி கொண்டே இருக்கேன். சிலவங்க எப்படி திரும்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி திரும்புவாங்க, அப்படிதான். சிலவங்க டக்குன்னு திரும்பிடுவாங்க. ஆமென். கை வைத்திய ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க மனம் திரும்புறதுக்கு பல்லெல்லாம் விழுந்து முடியெல்லாம் நரைச்சி அப்புறம் இப்படி கண்ணெல்லாம் தெரியாம, அல்ல ஒரு ஆளை ஞானஸ்நானம் கொடுத்தோம். சோதரம் எப்படின்னா, அந்த சகோதரி அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய். இயேசுவை அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தங்கள் மூலம் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பயங்கர எதிர்ப்பு. பாருங்கள், அவங்க ஆராதனை வருவாங்க, பல முறை நான் கொண்டு விட்டுருக்கிறேன். அப்போ என்ன வந்து தம்பிங்க ஒழித்து விட்டுட்டு போ அப்படிம்பாங்க. ஏன்னு பார்த்தாச்சுன்னா அங்கே இங்கிலீஷ் வார்த்தை பயங்கரமாக இருக்கும். எல்லாம் படித்து அந்த அந்த காம்பவுண்டில் கல்வெட்டிலே பேர் 2-3 டிகிரி எல்லாம் போட்டிருக்கோம். நான் தான் சொல்லேன், நிறைய படித்த சோத்திரம் அல்லேலூயா. பாருங்க, அப்போ எல்லாம் டிகிரி முடிச்ச ஆட்கள். அந்த பணத்துக்கும் குறவில்லை. காரு அவங்களுக்கு எஸ்டேட் எல்லாம் உண்டு. எஸ்டேட்டு போகிறதுக்கு தனி வண்டி, சாதா ஒரு கார்லாம் உண்டு. ஆனால் படித்த பாருங்க, இந்த தாய் ஆண்டவரை ஆராதித்துட்டு வரதுனால கேட்கக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொடூரமான வார்த்தைகளை வந்து பேசுவாங்க பாருங்க. ஆனால் இவங்க ஜெபத்தை விட மாட்டாங்க. இவங்க இவ்வளோ சம்பாதித்த ஒரு எம்ப்ளாய், ஆனால் வீட்டில் அடிமை வேலை போல இல்லை, வேலையும் செய்து வச்சுட்டாங்க. எங்கே வரணும், ஆராதனைக்கு வரணும். சோத்திரம். ஆண்டவர் அவங்கள கைவிடலை. ஒரு நாள் இது வந்து அவங்க துடிப்பான நாட்கள். கொஞ்ச நாள் கழிந்து பாருங்க, ஒரு மிராக்கிள் என்ன நடந்ததுன்னா, திடீர்னு அவங்க ஹஸ்பண்டு, நானும் வாங்க கூட எங்கே வரேன், சபைக்கு வரேன். அல்லேலூயா. இப்போ கண்டிஷன் என்னென்னா, ஆள் வந்து 2 காலில் என்ன செய்யக்கூடாது, நடந்துடாது. 3வது என்னது வேணும், ஒரு ஸ்டிக் வேணும், இல்லை யாராவது ஒரு ஆளை பிடிக்கணும். எப்படியோ பாருங்கள், அவரை பிடித்தப்ப ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே இறக்கி ஏத்துறதுக்கு நாங்கள் என்ன பாடுபட்டுருப்போம். அப்போ நல்ல இளமையாக இருந்தோம். அதனால ஈஸியாக என்ன செய்யாச்சு, தூக்கி முக்கியாச்சு. கர்த்தர் நல்லவர். கரங்களை வீத்தி அல்லையா சொல்லுங்களேன். அப்போ நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், கர்த்தர் ரட்சிக்கிறார். கரங்களை வீத்தி ஒருக்க சொல்லுங்க, கர்த்தர்
ரட்சிக்கிறார். உங்க விசுவாசம் வீண் போகாது. ஆனா நீங்க கேட்க வேண்டியது ஏசப்பா, அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இல்லை. நல்ல இளம் வயதுல நுகம் சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நல்ல திடகார்த்தமான வயதுல ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்? என் புருஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்க நாட்களை ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். வர்ற வருஷமே எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. வர்ற வருஷமே எடுக்கணும். ஆமென் அல்லேலூயா. எங்க பிள்ளைங்க எல்லாம் இந்த வருஷமே என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி சோத்திரம் சொல்லுங்க. எப்போ எடுக்கணும்? இந்த வருஷமே எடுக்கணும். பல்லெல்லாம் விழுந்து முடியெல்லாம் நிறச்சி கிடுக்கிடுன்னு 4 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு போய் முக்கிறதுக்கா? நல்ல வயசுல என்ன செய்யணும்? ஆமென் ஞானஸ்நானம் எடுக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அப்போ மனம் திரும்பி அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மனம் திரும்பி. ஆமென் அல்லேலூயா. சிலவங்களுக்கு திரும்பதுக்கு தோணாது. இந்த லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு இயேசுவும் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கும் சொல்லுகிறார். ஏன் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்? அவளுக்கு மனம் திரும்புறதுக்கு என்னதில்லை? மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் அவளுக்கு கண்டிஷன் என்ன தெரியுமா? உன் ஊரை விடணும், உன் வீட்டை விடணும், அந்த தட்டு முட்டை எல்லாம் விடணும். சிலவங்களுக்கு இந்த தட்டு முட்டு அந்த ஒரு காலம் ஒதுங்காது. வெள்ளை அடித்தாலும் ஒதுங்காது, வீடு புதுசு வச்சாலும் என்ன செய்யாது? எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். என்னத்துக்கோ தெரியாது, எல்லாம் தூக்கி என்ன செய்யணும்? அல்லேலூயா. இதே போல தான் லோத்துக்கு மனைவிக்கு பிரச்சனையும் ஆங்காங்கே ஒளிச்சு எதையும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன செய்யிட்டா? மறந்துட்டா. ஆமென் பாருங்க. கத்த சொன்ன கண்டிஷன் ஜீவன் தப்ப இந்த சமவெளியில் எங்க நிற்காம என்ன செய்ப்போம்? ஓடு. ஆமென் பாருங்கள். லோத்து வந்து பாருங்கள், பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிட்டு அவ தன்னாலே வருவான்னு நினச்சா. அதான் பிரச்சனை. அவளே ஒரு கையில் சேர்த்து பிடிச்சி இழுத்துருக்கணும். சில வீட்டில் பிரச்சனை என்னென்னா, சகோதரர்கள் மனைவியை பிடிச்சி இழுத்து சோதரி வா வாங்கணும். சில வீட்டில் சகோதரிகள் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி என்ன செய்யணும்? இழுக்கணும். மாறி மாறி கிருபை கொடுத்துருப்பாரு. சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் உற்சாகப்படுத்தி புருஷனையும் வேகப்படுத்தி வருகிற சகோதரிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்து வச்சிருப்பார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வீட்டில் சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகமும் அப்படிப்பட்ட கிருபையும் கொடுத்து வச்சிருப்பார். எல்லாரையும் சேர்த்து என்ன செய்கிறதுக்கு? இழுக்கு. இந்த வலையில அந்த கடல்ல வலை கரமடி போட்டுட்டு என்னது இழுக்கிறது போல, வடத்தை இழுக்கிற போல தான் இழுத்து இழுத்து என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டிய இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வீட்டில் எல்லாம் கணக்கொண்டு போல இருக்கும். அதுவும் கணக்கொண்டு, இதுவும் கணக்கொண்டு. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிள்ளைங்க திடீர்னு கத்தருக்குள்ள எழும்பி வைராக்கியமா எழும்பும். ஆமென். அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. என் நிமிர்ந்து நான் சொல்றது ஏதாவது விளங்குதா? ஏதாவது புரியுதுல்ல? ஆமென் அல்லேலூயா. ஆண்டுடைய காரியத்துக்காக ஒரு வேகம், ஒரு உற்சாகம் நமக்கு வேணும். ஒரு வேகம் உள்ளவங்களா இருக்கு. அது அவங்க தான் ஆண்டவர் பிரியம். பரலோக ராஜ்யம் ஆமென் பாருங்கள் பலவந்தம் படுகிறது. யார் பலவந்தம் பண்ணுகிறானோ அவன் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். சோம்பேறிக்கு கிடையாது. சும்மா அந்த நீண்டு நிமிர்ந்து 11 மணி வரை தூங்குறவன் பரலோகத்தில் போக முடியுமாங்கிறது கேள்விக்குறி. சிலவங்களுக்கு ஒரே உறக்கம்தான். அல்லேலூயா. ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வான்? கண்டடைவான். அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். வேத வசனத்தை ஆம் ஆமென் என்று விசுவாசிக்கணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கவனமாய் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42 திரளான ஜனங்கள், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போகாண்டா என்று சொல்லி ரொம்ப ஆமென் வருந்தி கேட்கிறாங்க. 4வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். எங்களை விட்டு நீங்க போகாண்டா அப்படின்னு நிறுத்தி கொண்டார்கள். எங்களை விட்டு நீங்க என்ன செய்யாண்டா? போகாண்டா என்று சொல்லி இயேசுவை நிறுத்துகிறார்கள். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நான் மற்ற ஊர்களிலும் மற்ற கிராமத்துக்கும் போகணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இயேசு எதற்காக ஒரு அம்பாசிடராக இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார் என்று சொன்னால் ஆமென் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம். இப்போ நம்ம எதுக்காக சிறுவர் ஊழியம் செய்கிறோம்? VBS எதுக்காக நடத்த போகிறோம்? பிள்ளைங்களுக்கு பரலோகம் உண்டு,
நரகம் உண்டு என்கிறத காண்பித்து கொடுக்கறதுக்காக, கற்றுக் கொடுக்கறதுக்காக போகிறோம். இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து சொல்ல போகிறோம். எதுக்காக அவுட் ஸ்டேஷன் சண்டே கிளாஸ் நடத்துகிறோம்? எதுக்காக கிராமத்துக்கு பாருங்கள் கைப்பிரதி கொண்டு போகணும், வசனம் சொல்லணும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏன் வாட்ஸ்அப்பில் இப்போ இன்னும் நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஏன் உங்கள் சொந்தங்களுக்கு பாருங்கள் சில காரியங்களை நீங்கள் உங்கள் ஃபேமிலி குரூப்லையா இருக்கலாம், சில ஃபேமிலி குரூப்பில் போட்டால் பெரிய கலகம் வந்துடும். அதனால் பாருங்கள், தனி நபருக்காக இருக்கலாம். நீங்கள் சுவிசேஷத்தை ஏன் அறிவிக்கிறீங்கன்னா இது தேவனுடைய விருப்பம், இது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும், மற்ற ஊர்களில் என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். அப்போ சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் நம்ம வசனத்தை கேட்டுட்டு ஆமேன் என்று ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனால் போதுமா? இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிற வீடை அறியணும், நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கிற வீடை அறியணும், நமக்கு முன்ன பின்ன நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அறியணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த ஒரு வெளிப்பாடு உள்ள சகோதரர்களால் சும்மா இருக்க முடியாது. அவங்க எங்கேயாவது போமா, இயேசுவை சொல்லுவோமா அப்படிங்கிற ஒரு ஆவல் அவர்களுக்குள்ள இருக்கும். நம்ம அறிந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். இயேசு 44 வாசிக்கிறோம், அந்த நாட்களில் யூதர்களுக்கு என்று சொல்லி நிறைய சினகாக்கு ஜெப ஆலயங்கள் இருந்தது. அவர் அப்படியே கலிலியா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஆமென். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் அப்போ எப்படி இருக்கும்? முழுவதுமாக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களையே இயேசு பேசினார். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? பாருங்கள், இது ஒரு நீண்ட டாபிக், ரொம்ப நாள் நம்ம தியானிக்கிறதா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக என்ன செய்யணும்? இடையிடையே அதையும் சொல்லிடுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்களுடைய மத குரு நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன், இவனை குறித்து தெளிவாக பைபிளில் 2 இடத்துல வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணப்படுகிறதுலே இந்த மனுஷனுடைய பங்களிப்பும் இருக்கிறது. இவனை பைபிள் ஒரு அந்தரங்க சீசன் என்று சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியரங்கமான சீஷர்கள் என்று அறியப்பட்டவர்கள் 12 பேர். மறுபடியும் ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டார். மறுபடியும் ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டார். இயேசு அவரோடு கூட ஊழியத்திற்காக அநேகரை செலக்ட் பண்றார். பாருங்கள், நாமும் நிறைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறோம். ஆனால் சிலர் பாருங்கள், உண்மையா இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி பாருங்கள், அவர் இந்த மனுஷன் அந்தரங்க சீசனாக இருந்தான். ஆனால் அவன் அந்தரங்க சீசனாக இருந்து அப்படியே மரித்து போகல. சிலர்லாம் இன்னைக்கு இயேசுவை அறிந்து கொண்டு தங்கள் இருக்கிற பாரம்பரியத்தில் அப்படியே இருப்பாங்க. அது தேவனுக்கு சித்தம் அல்ல, அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. சத்தியத்தை அறிந்த நீங்க சத்தியத்திற்கு சாட்சியாய் மாறணும். அதுதான் பைபிள் சொல்லுகிற சத்தியம். இந்த நம் பைபிளை வாசிக்கிற இவர்கள் எல்லாருமே புதிய ஏற்பாட்டில் குறிப்பா அது பேதுருவா இருக்கலாம், யோவானா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், அல்லவிட்டால் மற்றவர்கள். இவர்கள் பாருங்கள் கலிலேயா, அல்லவிட்டால் நாசரேத் என்னும் பாருங்கள் எருசலேமில் உள்ள யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் உள்ளவர்கள் தான். அவங்கெல்லாம் மோசேனுடைய ஆகமங்களை நன்றாக தெரிந்தவர்கள் தான். இன்னைக்கு நாம் யாரிடத்திலேயாவது சத்தியத்தை சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு சுவிசேஷம் தெரியுமாங்க. ஆனால் பாருங்கள், இந்த யூதர்களுக்கும் அப்படிதான். நியாயப்பிரமாணமே அவங்க கைக்குள்ளல இருக்குது. அதில் இந்த பரிசேயர் குரூப் என்னன்னா, எப்பவுமே சில நகல்களை தங்களுடைய கையின் இடுக்கில் என்ன செய்திருப்பாங்க, வச்சு கொண்டே திரிவாங்க. பாருங்கள், அவர்கள் அந்த அளவு வைராக்கியம் உள்ளவங்க. டக்குன்னு யாராவது மாற்றி சொல்லிட்டோம்னா லா இப்படிலாம் சொல்லுது. இன்னைக்கு இந்த சில வைக்கல்கள், இங்கேயும் வைக்கல் இருக்கார் பாருங்க, அவங்க எப்பவுமே சிலதெல்லாம் கையிலே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு என்னது மறந்துடும், குறிப்பிட்ட அந்த மறந்தோம் டேஸ் போட்டு இது இப்படி சொல்லுகிறது அப்படிம்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா மொபைல். டக்குனி அடித்து பார்த்தா தான் டங்குன்னு என்ன செய்துடும், வந்துடும். எப்படியும் சோத்துறோம். பாருங்கள், இதே போல தான் அந்த நாட்களிலே இந்த பரிசேயர் கூட்டம் இருந்தது. அதனால தான் இயேசு அவங்கள ரொம்ப கடிந்து கொள்கிறார். நீங்கள் ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதுங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது யாருடைய வேலை, தேவனுடைய வேலை அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கும் நிறைய பேர் பாருங்கள், இந்த கிருபை இரக்கம் அவங்க அதில் இந்த மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுலே சிலவங்க கவனம், அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். இவங்கள பார்க்க விட மாட்டான்.
நம்ம முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆமீன் பாருங்கள் செல்லணும்னு ஆவலோடு இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆமீன் பாருங்கள் நாம் நம்மை எப்போவுமே தற்பரிசோதனை செய்யணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருடைய பந்திக்காக மட்டுமல்ல, அனுதினம் நம்மை ஆமீன் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி பார்க்க வேண்டும். கரங்களை வியத்தி ஒருக்க கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மனுஷன் பாருங்கள், அவன் அந்தரங்க சீசனாகவே இருந்து மரிக்கல, அவன் வெளியரங்கமாக இயேசுவை சேவித்தான். ஆமென். அவன் எப்படி சேவித்தான் சொல்லுங்க? வெளியரங்கமாக. அப்பந்தான் பரலோகத்தில் உனக்கு பலன் உண்டு. பரலோகத்தில் நீ அதாவது கத்த தெளிவாக சொல்லுகிற, என்னை அநேகருக்கு முன்பாக என்ன செய்கிறவன்? அறிக்கை பண்ணுகிறேன். என்னை நேசிக்கிற சில சகோதரர்களை எனக்கு உண்டு. ஆண்டவர் அறிந்தவங்க பின்வாங்கி போனாங்க. ரெண்டாவது பாருங்க, சும்மா அப்பப்போ வந்துடுவார். ஆமாம், நல்லவிட்ட சிலவங்க வந்துடுவாங்க. நாங்களும் இயேசுக்கு எப்படி தான் இருக்கோம்பாங்க, சாட்சியாக இருப்போம், ஒன்றும் நடக்காதையா. ஆமீன் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான அடிப்படை உபதேசங்கள்லேருந்து ஆமீன் பாருங்கள், நீங்கள் அதை விட்டு விட்டு அல்லவற்ற கர்த்தருடைய வசனம் சத்தியம் ஆமீன் விட்டு நீங்கள் நாங்களும் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறோன்னா அது நடக்காத காரியம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் ஆமீன் பாருங்கள் போக என்ன செய்யணும்? அவனுடைய கொஸ்டின் அதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான் என்று சொல்ல, கண்ணை கொண்டு என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். அல்லேலூயா. அவன் உடனே ஒரு நல்ல கொஸ்டின் கேட்குறான். நான் முதிர் வயதில் இருக்கும் பொழுது ஆமீன் மறுபடியும் நான் எப்படி என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும் என்று சொல்லி அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா என்று சொல்கிறான். 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவேன்னு அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? என்ன எப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? சவுண்டு. சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருனையா. சும்மா போகிற இடத்துல வார இடத்துல ஒன்னானம் புல்லானம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. சிலவங்களுக்கு சத்தியம்ல அங்கே ஃப்ளோவில் வரும். எந்த அளவு வேகமாக பொய் சொல்கிறாங்களோ அந்த அளவு தைரியமாக என்னது அடிப்பாவ வேணா. அதுக்கு தான் பொய் சொல்லி என்னது ஏற்கனவே பழக்கம். இந்த துவாசியை திருப்பி போடுறவல அது என்ன பல்ட்டிடா? அண்டர் பல்ட்டி. டக்குன்னு நின்ன இடத்துலேருந்து பேக் டைவ் ஃப்ரண்ட் டைவ் எல்லாம் அடிச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடி சொல்லுங்க, கவனமாக இருங்க. அல்லேலூயா. எப்படி என்னது அடிப்பார்கள்? பல்ட்டி அடிப்பார்கள். அல்லேலூயா. பல்ட்டி அடிக்கிறவன்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு யாரும் கிடையாது, பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, தன் கலப்பையில தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ பின்னிட்டு டக்குனி திரும்பி பார்க்கிறவன் தான் எது? என்னது அடிக்கிறவன்? பல்ட்டி அடிக்கிறவன். தம்பிங்கெல்லாம் நிமிர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கடா. பைபிளெல்லாம் கையில் வச்சிருக்கிறீங்களா? கையில் அப்படி எடுத்து அப்படி வசனத்தை ஆவலாக கேட்கணும். ராஜ்யம். ஆமென். இந்த பூமியில் வேற எல்லாத்துக்கும் நெட்டில் ஆடு வந்துட்டே இருக்கும், ராஜ்யத்துக்கு நெட்டில் ஆடு வராது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையுடைய பகுதியில் இந்த ஆவியில் பிறக்கணும். அதாவது ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் யாரெல்லாம் மூழ்கிய ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ நிமிர்ந்து கவனிங்கம்மா. தம்பி நிமிர்ந்து வசனத்தை நம்ம அப்படி ஃபேஸ் அப்படி நிமிர்ந்து கவனிங்க. உங்களுக்கு முகம் அப்படி இப்படி தெரியாட்டு கொஞ்சம் சைடில் திரும்பி அந்த ஐ பார்வை கரெக்டாக இருக்கணும். ஆமென். அதுவே உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. கன்னத்துலலாம் கை வைக்காதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜலத்து முக்கியமான இது உங்கள் இதயத்தில் விழணும். அதனால தான் இங்கே கவனிங்க அப்படிங்கிறது. ஞானஸ்நானங்கிறது பைபிள் சொல்லுகிற ஒரு சத்தியம். அதை இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். இயேசு என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அறிந்த யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் காலதாமதம் பண்ணுறீங்கன்னா உங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதம் லேட் ஆகுங்கிறத நீங்கள் மறந்து விடாதுங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்லலை, இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த விபிஎஸ்ல கிருபையினால 2-3 சர்ச் நடத்த போயிருக்கிறோம். ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு இதுவரை ஒரு 30 பிள்ளைங்களாவது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் நேத்திக்கு ஒரு வாலிப தங்கச்சியை ஆண்டவர் அபிஷேகித்தான். அப்போ அந்த தங்கச்சிட்ட கேட்டேன், ஏன் நீ ஞானஸ்நானம் எடுக்கலை? அவள் சொன்னா, நான் குழந்தையில் ஞானஸ்நானம் என்ன செய்து விட்டேன், எடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் குழந்தையை போல, பெரிய ஆள் தான் ஆனால் குழந்தையை போல அப்படி ஆட்டி சொன்னான். நான் சொன்னேன், குழந்தை ஞானஸ்நானம்லாம் பைபிளில் இல்லை, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ மறுபடி இப்போ தான் உனக்கு ஞானம் வந்திருக்கு. பாவம்னா என்ன தெரியுமா? நீ பாவத்தில் இருந்து இருக்கிறாங்கிறது தெரியுதா? ஆமாம், இயேசு என்கிட்ட பேசினாரு, நீ பரிசுத்தமாக வாழணும். அந்த தங்கச்சிட்ட கேட்டேன், டீமில் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் இயேசு என்னட்ட நீ பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு பேசினாரு அப்படின்னு. பாருங்கள், அப்போ பாவம் என்னது என்று சொல்லி அறிவு வந்த பிறகு, பரிசுத்தம் என்னது என்கிற அறிவு வந்த பிறகு, இயேசு தேவனுடைய குமாரன் என் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அவர் சிந்தின இரத்தம் என் பாவங்களை போக்கி கழுவுகிறது, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார், எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அறிவு வந்த பிறகுதான் நீ என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இது நீ விசுவாசிக்கிறாயா என்னொன்னு? பாருங்கள், பக்கத்தில் யாரோ இருந்து நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு இங்கே தெளிப்பு ஞானஸ்நானம். அது ஒன்றும் பைபிளில் இல்லை. அந்த பிவி ஆசாரின்ட்டு கேரளாவில் ரொம்ப ஒரு வைராக்கியமான தேவ மனுஷர். பாருங்க, அவர் சட்டையை கலத்திட்டார், ஜிப்பாயை. நான் கலத்த மாட்டேன், அவர் கலத்திட்டார். எதுக்கு தெரியுமா? எது கலத்தினார்னா, இன்னைக்கு தான் பெரிய நூற்றுக்கணக்கான ஜனங்கள், ஆனால் அவருக்கு பிரசங்கத்துக்கு அன்னைக்கே நூற்றுக்கணக்கான ஜனங்கள். அவர் கேரளாவில் அந்த ஆசாரி குடும்பத்திலேருந்து பயங்கரமான எதிர்ப்பு. அவர் ரட்சிக்கப்பட்டவுடனே அவரை கொலை செய்கிறதுக்கே அவருக்கு சொந்தங்களே ரெடி ஆனாங்க. ஆனால் பாருங்கள், அந்த ஆசாரி சமுதாயத்திலேருந்து அவர் அவர் பைபிளை ரொம்ப வைராக்கியமாக பேசுவார். அவர் திடீர்னு ஒரு நாள் ஜிப்பாயை உருவிட்டார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல. பாருங்கள், அப்போ சொன்னார், யாராவது தெளிப்பு ஞானஸ்நானம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபித்தீங்கன்னா நான் இனி எது போட மாட்டேன், ஜிப்பாயே போட மாட்டேன். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவ்வளோ ஒரு வைராக்கியமான தேவ மனுஷர். அல்லேலூயா. பைபிளில் தெளிப்பு ஞானஸ்நானம் இல்லைங்க. பைபிளில் குழந்தை ஞானஸ்நானம் இல்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே பாருங்கள், அவர் 30 வயதில் தான் யோர்தான் நதியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். இதை சொன்னால் நீங்களும் போய் எங்கே எடுங்கம்பாங்க, யோர்தானில் எடுப்பாங்க. இல்லைங்க, அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஆமென். தண்ணீர் மிகுதியான இடம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் கொடுக்கலாம். பிலிப்புவை ஆவியானவர் அப்படித்தான் வழி நடத்தினார். மந்திரியை பாருங்கள், சுவிசேஷம் சொல்றார், ஜஸ்ட் சில அவர்ஸ் தான் டிராவல், சில மணி நேரம் தான். மந்திரி திடீர்னு சொல்றாரு, எங்க டாபிக் தொடங்கினது? சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பெந்தகோஸ்காரங்க பிரசங்கம் பண்ணாலே எதை தான் சொல்லுவாங்க? பைபிள் அதை தான் ஏன் சொல்லுது? இயேசு அதை தான் சொன்னார். இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தார், அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். பாருங்கள், சிலுவை பாடுல பிரசங்கம் ஆரம்பிக்குது, முடிகிறது எங்க போய் முடிஞ்சு? ஞானஸ்நானத்தில். யாருக்கு ஞானஸ்நானம் கேட்டா? பிலிப்புவா கேட்டாரு. அந்த மனுஷன் சொல்றான், தண்ணீர் மிகுதியா இருக்கு, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன? அல்லேலூயா. அப்போ யூஸ்வலா நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தா நாங்க ஞானஸ்நானம் தர்றதுக்கு ரெடி. ஆமென். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். அவன் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே தெளிப்பு ஞானஸ்நானம் ரதத்துல குடிக்க தண்ணி வச்சிருப்பான். இல்லாட்டு ஒரு வேலைக்காரன் இருப்பான், ரதத்தை தண்ணியை கோரிட்டு தொளிச்சிருப்பான். அவங்க இறங்கி எங்க போனாங்க? தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்கள், அப்புறம் தண்ணீரிலிருந்து என்ன செய்தார்கள்? தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது தெளிவாக அவங்க முங்கி எழும்பினார்கள். இயேசு யோர்தானிலே முங்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். கரங்களை வீழ்த்தி அல்லையா சொல்லுங்களேன்.